அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி ஆட்டி தேற்றி அரவணைத்தீரே. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி ஆட்டி தேற்றி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் இந்த உலகத்தில் கடந்த காலங்களிலே எப்படிப்பட்ட சூழ்நிலையிலெல்லாம் இருந்தீர்கள் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். இன்றைக்கு நீங்கள் இருக்கிறது, வாழ்கிறது, ஓடிக்கொண்டிருப்பது, வாழ்ந்து கொண்டிருப்பது எல்லாமே அவருடைய அன்பு, அவருடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய இரக்கம், அவருடைய காருண்யம். அநாதையாய் அலைந்த நம்மை தேடி வந்த இயேசு எவ்வளவோ சூழ்நிலையிலே, நெருக்கத்திலே, போராட்டத்திலே, மரணத்தின் பிடியிலே, பாடுகளிலே, உபத்திரவத்திலே சிக்கிக் கொண்டிருந்த நம்மை இயேசு கிறிஸ்து தேடி வந்து அவைகளிலிருந்தெல்லாம் நம்மை காப்பாற்றினார், நம்மை விடுவித்தார். அதே தேவன் ஸ்தோத்திரம் இன்று வரை நம்மை காத்து வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அதே தேவனாகிய கர்த்தர் இன்றளவு காத்து கொண்டிருக்கிறவர் இனிமேலும் நிச்சயமாய் பாதுகாத்து நடத்துவார். எத்தனை பாடுகள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள், பணப்பிரச்சனைகள், வியாதிகள், கடன் தொல்லைகள் இருந்தாலும் நிச்சயமாக ஆண்டவர் நம்மை பாதுகாத்து வழி நடத்துவார். அவர் கிருபை இருக்கிறது, அவருடைய தயவு இருக்கிறது, அவருடைய அன்பு இருக்கிறது, அவருடைய காருண்யம் இருக்கிறது, அவருடைய பலத்த கரம் நம்மோடு கூட இருக்கிறது. நிச்சயமாக எல்லா தீமையிலும், எல்லா நெருக்கத்திலும், எல்லா கடன் பிரச்சனையிலும் நிச்சயமாக ஆண்டவர் விடுவிக்க வல்லவர், தப்புவிக்க வல்லவர். அவர் ஆதி காலம் முதல் அநாதி ஸ்நேகத்தினால் நம்மை நேசிக்கிறார். அவருடைய ஸ்நேகம் பெரியது, அவருடைய அன்பு பெரியது. நிச்சயமாக ஆசீர்வதிக்கிற கர்த்தர் நம்மை ஒருபோதும் மறப்பதில்லை. அவர் நம்மை ஆசீர்வதித்து விடுதலையாக்கி தப்புவித்து பாதுகாத்து நடத்துவார். கவலைகள், வருத்தங்கள், நெருக்கங்கள், பிரச்சனைகள், வியாதிகள், கடன்களெல்லாம் தீர்த்து சமாதானத்தை, சந்தோஷத்தையும், மகிழ்ச்சியும் புதுப்பித்து தருவார். நம்மளை கைவிடவே மாட்டார். அவர் கிருபையும் தயவும் அன்பும் காருண்யமும் நம்ம கூடவே இருக்கிறது. நிச்சயமாய் கைவிட மாட்டார். காட் பிளஸ் யூ.